ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பெவல் கீர் வந்து க்ரியோவில் எப்படி வரைய போகிறோன்னு பார்க்குறோம். ஸோ ஸ்டார்டிங் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஸ்கெட்ச் பண்ணிக்கிறேன். ஸ்கெட்சை கிளிக் பண்ணிவிட்டு பிளேன் கேட்குது, பிளேனில் வந்து ரைட் பிளேன் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஸ்கெட்ச், இது வந்து நார்மல் டூ பண்ணுறது. ஸோ இப்போ வந்து லைன் கமாண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு இந்த பாயிண்டில் இருந்து ரஃப்பாக ஃபஸ்ட்டு நம்ம வரைகிறோம். நல்லா பார்த்துக்கோங்க, வரையும்போது அந்த க்ரீன் கலர் பாயிண்ட் வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி பாயிண்டில் மட்டும் கொஞ்சம் படாத மாதிரி. அப்படி பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ சேம் லைனாக இருக்கிற மாதிரி காட்டிடும். ஸோ இவ்வளோத்துக்கு நம்ம வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு டைமென்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஹரிசாண்டலில் இருக்கிறத ஃபுல்லாத்துக்கும் நம்ம டைமென்ஷன் கொடுத்துக்கலாம். 5 கிளிக் பண்ணிவிட்டு 5 46 10. அடுத்த வெர்டிக்கல் லைனுக்கு 1 6 45. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா 3 பாயிண்ட் ஆர்க் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து இதுக்கு கரெக்டாக ஒரு ஆர்க் போட்டுக்கலாம். போட்டுட்டு டைமென்ஷன் ரேடியஸ் 11. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இங்கேருந்து இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு டைமென்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு தப்புடா. ஸோ நெக்ஸ்ட் டைமென்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைமென்ஷன் மேலே வந்துடும். இப்போ வரும்போது நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல இருக்க ஒரு டைமென்ஷன் காணாமல் போயிடுச்சு. ஸோ தட் இதை அப்படியே வச்சுட்டு என்ன பண்ணிக்கிறோன்னா, ஸோ இந்த டைமென்ஷன் நமக்கு காணாமல் போகக்கூடாது, இந்த டைமென்ஷன் தான் நமக்கு காணாமல் போகணும். ஸோ வந்து கண்ட்ரோல் இசட் கொடுத்துட்டு இந்த டைமென்ஷனை என்ன பண்ணுறேன்னா அன்லாக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து மறுபடியும் டைமென்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பட்டனை கிளிக் பண்ணோன்னே இந்த டைமென்ஷன் ஹைட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து 102 டைமென்ஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து லைன் கமாண்ட் எடுத்துக்கோங்க. லைன் கமாண்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து இங்கே லைன் கிளிக் பண்ணி முடிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ரிவால்வ் கமாண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆக்சிஸ் கேட்குறாங்க. ஸோ ஆக்சிஸ்க்கு வந்து நான் இந்த லைனை கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே கிளிக் பண்ணியாச்சு. நம்ம ஸ்கெட்சுக்கு மறுபடியும் போய்க்கலாம். நான் இதில் ஒன்றே ஒன்று மறந்துட்டேன், சென்டர் லைன் போடுறதுக்கு மறந்துட்டேன். ஸோ தட் சென்டர் லைனை நான் போட்டுக்கிறேன். இப்போ ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்மி பிளேன் எடுக்க போகிறேன். ஸோ டம்மி பிளேன் கிளிக் பண்ணிக்கலாம். எந்த சைடு எடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு. எவ்வளோ டிஸ்டன்ஸில் வேணும்னு கேட்குறாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 32 நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதை வந்து இந்த சைடாப்பில் நான் ஓட்டி வச்சுக்கிறேன் 32. ஓகே, இப்போ இந்த பிளேனில் நான் என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். ஸ்கெட்சுக்கு வந்துக்கலாம். ஸ்கெட்சுக்கு வந்துட்டு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த சர்க்கிளோட டைமென்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 76. அண்ட் ஒரு லைன் கமாண்ட் சூஸ் பண்ணிட்டு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லைனோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 mm. ஸோ இதுக்கு வந்து 5 mm. அண்ட் நெக்ஸ்ட் ஹைட்டு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 43.
இப்போ நெக்ஸ்ட் லைன் கமெண்ட் சூஸ் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி விட்ருவோம். தேவையில்லாத எட்ஜஸ் எல்லாத்தையும் நம்ம ட்ரிம் கமெண்ட் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். எனக்கு வந்து இந்த லைன் தேவையில்லை, இந்த லைன் தேவையில்லை, இந்த லைன். ஸோ எனக்கு தேவையில்லாத எல்லா செக்மெண்ட்டையும் நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எனக்கு தேவையாக இருக்கிறது இந்த செக்மெண்ட் மட்டும் தான். ஓகே கொடுத்துக்கலாம். இப்போது எவ்வளோ இதுக்கு நான் எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 48. இதை வந்து ஃப்ளிப் கொடுத்துக்கிறேன். எனக்கு இந்த சைடு தான் வேணும். ஸோ ஃப்ளிப் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதை பேட்டர்ன் பண்ணிக்கிறேன். பேட்டர்னில் டைமென்ஷன் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, இதை ஆக்சிஸ்ன்னு போட்டுக்கோங்க. ஆக்சிஸ்ன்னு போட்டுட்டு எதை நான் பேட்டர்ன் பண்ண போகிறேன்னா இந்த இதை பேட்டர்ன் பண்ண போகிறேன். ஸோ இதில் ஆக்சிஸ் கிளிக் பண்ணிவிட்டு இந்த லைனை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு எத்தனை இது வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து 15 கொடுத்துக்கிறேன். அடுத்தது ஆங்குலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு வந்து 15 இது கிடச்சிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா சர்க்குலர் பேட்டர்ன் அடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு 2 டம்மி பிளேன் நான் எடுத்துக்கிறேன். இந்த பிளேன்லேருந்து நான் டம்மி பிளேன் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். பிளேன் இந்த பிளேனை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸில் எனக்கு ரெண்டாவது டம்மி பிளேன் வேணும்னா 45. ஸோ இப்போ நம்ம சூஸ் பண்ண டம்மி பிளேன்லேருந்து நான் இன்னொரு டம்மி பிளேன் எடுத்துக்கிறேன். அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50. ஓகே. ஸோ இப்போ 3 டம்மி பிளேன் எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு பிளேன் இருக்குது பார்த்தீங்களா, டாப் பிளேன், அதை சூஸ் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துக்கலாம். நார்மல் 2 கொண்டு வந்துக்கோங்க. ஸோ இதில் ஒரு சர்க்கிள் நம்ம வரைகிறோம். ஃபஸ்ட் ட்ரா ஒன் சர்க்கிள். சர்க்கிள் வந்து என்னென்னா இதோட டைமென்ஷன் வந்து 100. ஸோ நெக்ஸ்ட் 100ல் இப்போ நெக்ஸ்ட் ஒரு லைனை சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு லைன், டைமென்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். இந்த லைனோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40. இந்த லைனோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15. ஸோ இதோட ஹாஃப் லென்த் எவ்வளவு, 15க்கு டிவைடட் பை 2 7.5. ஸோ நெக்ஸ்ட் இதோட ஹைட் வந்து 85. இருக்கிற எல்லா டைமென்ஷனுமே நான் அப்ராக்சிமேட்டாக சூஸ் பண்ணி தான் போடுறேன். ஸோ நீங்கள் வந்து கூகுள்லேருந்து கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவையான டைமென்ஷன்ஸு. ஸோ நெக்ஸ்ட் வந்து 3 பாயிண்ட் ஆர்க்கை யூஸ் பண்ணி இங்கே ஒரு கர்வ் கொண்டு வந்துக்கிறேன். இதோட டைமென்ஷன் வந்து ரேடியஸ் 65 எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா சென்டர் லைன் வரைய போகிறேன். இங்கே ஒரு சென்டர் லைன், இப்படி ஒரு சென்டர் லைன் வரைஞ்சாச்சா. இப்போ இதில் வந்து சென்டர் லைன் வரைஞ்சதுக்கப்புறம் மிரர் பண்ணிக்கலாம். இது கிளிக் பண்ணிவிட்டு ஆக்சிஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிரர் ஆயிரும். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா மிரர் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிக்கோங்க, இதையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, சாரி கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாத்தையும் மிரர் பண்ணுறோம். எந்த ஆக்சிஸில், இந்த ஆக்சிஸில் மிரர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி இதையும்
அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிறோன்னா ஒரு சென்டர் லைன் வரைஞ்சிக்கிறோம். சென்டர் லைன் வரைஞ்சிட்டு இந்த சென்டர் லைனோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோனா 60. ஓகே, இந்த சைடு 60னா இந்த சைடு 30. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு செலக்ட் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இது எதெல்லாம் எனக்கு வந்து நான் மிரர் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை ஃபுல்லாத்தையும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, சூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து மிரருக்கு ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு எந்த ஆக்சஸில், இந்த ஆக்சஸில். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்களா, இந்த ஒரு லைன் நம்ம மிரர் பண்ண மறந்துட்டோம் பார்த்திங்களா. இப்போ இதையும் அதே மாதிரி மிரர் ஆப்ஷன் கொடுத்துட்டு எந்த ஆக்சஸில், இந்த ஆக்சஸில் கொடுத்துக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு சென்டர் லைன் வரையணும். ஸோ சென்டர் லைன், டைமென்ஷன் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60. அதே மாதிரி கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எதெல்லாம் மிரர் பண்ணணுமோ அதை ஃபுல்லாத்தையும் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு மிரர் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த சென்டர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்துடும். இப்போது அன்வான்ட் திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ட்ரிம் பண்ண போகிறோம். அதாவது தேவையில்லாத எல்லா செக்மெண்ட்டையும் நம்ம வந்து ட்ரிம் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ட்ரிம் கமாண்ட் யூஸ் பண்ணிவிட்டு தேவையில்லாத எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணிக்கலாம். ஓகே, ட்ரிம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் செலக்ட் கொடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ட்ரிம் ஆகலை பார்த்தீங்களா, செக் பண்ணிக்கணும். எது நம்ம செஞ்சதுக்கப்புறமும் செக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கலர் மாறிடுச்சா, பிங்க் கலரில் மாறினோன்னே ஓகே நம்ம கரெக்டாக தான் ட்ரிம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஓகே கொடுத்துக்கலாம். நமக்கு வந்து கரெக்டாக இதில் விழுந்திருக்கு. சரி, ஸோ நான் எடிட் ஆப்ஷனுக்கு போய்ட்டு இதை என்ன பண்ணிக்க போகிறேன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிளிக் கொடுத்துட்டு Ctrl+C காப்பி கொடுத்துக்கிறேன். காப்பி கொடுத்துட்டு ஓகே வெளியில் வந்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பிளேனை சூஸ் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் ஆப்ஷன் போய்க்கலாம். போயிட்டு Ctrl+V கொடுத்துட்டு இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஆங்கிள்னு கேட்டிருக்க இடத்துல 15 போட்டுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதை அப்படியே மூவ் பண்ணி கொண்டு வந்து இங்கே வச்சுக்கோங்க. 0.75 ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் டம்மி பிளேன் 3க்கு வந்துக்கலாம். வந்துட்டு இதையும் நார்மல் வியூக்கு கொண்டு வந்துட்டு நம்ம ஸ்கெட்ச் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு Ctrl+V கொடுத்துட்டு ஒரு இடத்துல இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இதில் 30 டிகிரி ரொட்டேஷன் வந்து 30 டிகிரி ஆங்கிள், ஸ்கேலிங் ஃபேக்டர் வந்து 0.5 கொடுத்துக்கிறேன். ஸோ இதை இப்போ மூவ் பண்ணி கொண்டு வந்து இங்கே நான் வச்சுக்கிறேன். செலக்ட் ஓகே அண்ட் அகைன் செலக்ட் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஷேப்ஸுக்கு கீழே பிளெண்டுன்னு ஒரு கமாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளெண்ட் கமாண்டை கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு செலக்டட் செக்ஷன் கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு
எப்போவுமே செலக்ட் பண்ணும்போது நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறீங்கன்னா எல்லா ஆப்ஜெக்ட்லேயும் அந்த பாயிண்ட்டை தான் சூஸ் பண்ணணும். இந்த பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறீங்கன்னா எல்லா ஆப்ஜெக்ட்லேயும் இந்த பாயிண்ட்டை தான் சூஸ் பண்ணணும். காமனாக சேமாக இருக்கணும் பாயிண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷனாக நான் ஆட் பண்ண போகிறது இது. ஸோ செகண்ட் ஆட் பண்ணி முடித்தோடனே ஆட்னு கொடுத்துக்கோங்க. ஸோ செகண்ட் செக்ஷன் இதை போட்டுக்கிறேன், ஆட். தேர்ட் ஆட். ஓகே, ஸோ கிளிக் ஓகே. இப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு இதுக்கு கலர் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். வியூஸ் போய்க்கோங்க, போயிட்டு அப்பியரன்ஸில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். இங்கே பார்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபுல்லாத்தையும் கிளிக் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் ஆட்டோமேட்டிக்காக விழுந்துடும். இந்த சைடு எக்ஸ் ஒய் மேலே வந்து டேட்டம் டிசபிள் ஃபில்டர்னு இருக்கும். அதில் செலக்ட் ஆல்னு இருக்கிறத ஃபுல்லாத்தையும் டிக் எடுத்து விட்ருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வரைஞ்சி முடிச்சாச்சு. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் ரிவீல் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான டயக்ராமோட உங்களை அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். பாய்.